மதுரையில் விஜயின் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ள நிலையில் மதுரை மேற்கு தொகுதியை விஜய் குறிவைத்துள்ளதாக சொல்கின்றனர். இது அந்த தொகுதியின் அதிமுக எம்எல்ஏவாக இருக்கும் செல்லூர் ராஜுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாகவும், அதேபோல் மதுரையில் அனைத்து தொகுதிகளையும் வெல்வோம் என்று சொன்ன திமுக அமைச்சர் மூர்த்திக்கு பேரிடியாக விழுந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழக கட்சிகள் தங்களது தேர்தல் பணிகளை இப்போதே தொடங்கிவிட்டன. ஆளும் கட்சியான திமுக 200 அல்ல 234 தொகுதிகளையும் வெல்வோம் என்று கூறி வருகிறது. அதேபோல் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த அதிமுக இந்த முறை எப்படியாவது ஆட்சி கட்டிலில் அமர்ந்துவிட வேண்டும் என்று அதற்கான வேலைகளில் இறங்கியுள்ளது. மறுபுறம் புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜயும் முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்து அரியணையில் அமர வேண்டும் என்று தங்களது கட்சி பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார். மேலும் தாவேக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக தேர்தல் வியூக வகுப்பாளர்களிடம் விஜய் பேசி வருகிறார். அதேபோல் தான் எந்த தொகுதியில் நிற்கலாம் என்பது தொடர்பாகவும் கட்சியினரிடையே விஜய் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மதுரை மேற்கு தொகுதியில் விஜய் போட்டியிட உள்ளார் என்று வெளியாகியுள்ள தகவல் தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாகியுள்ளது. இது அந்த தொகுதியின் அதிமுக எம்எல்ஏவாக இருக்கும் செல்லூர் ராஜுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாகவும், அதேபோல் மதுரையில் அனைத்து தொகுதிகளையும் வெல்வோம் என்று சொன்ன திமுக அமைச்சர் மூர்த்திக்கு பேரிடியாக விழுந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விக்கிரவாண்டியை தொடர்ந்து மதுரையில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்த விஜய் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படும் நிலையில் விஜய் மதுரையில் போட்டியிட உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அப்பகுதி தாவேக நிர்வாகிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 1980ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் இந்த மதுரை தொகுதியில் நின்று வெற்றி பெற்றதால் இது நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிறது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.